அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வாரம் அந்தகன் கூட போட்டியா ரிலீஸ் ஆயிருக்கிற நம்ம கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் நம்ம ரஞ்சித் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரவே ஹீரோவும் நடிச்சிருக்காரு. அதேமாதிரி பார்த்தோன்னா இதில் வந்து நம்ம இமான் அண்ணாஜி சார் நடிச்சிருக்காரு. இவங்க கூட வந்து மஞ்சுநாதன் நடிச்சிருக்காரு. இன்னும் பல ஆர்டிஸ்ட்லாம் கூட மட்டும் நடிச்சிருக்காங்க. இதில் முழுக்க நிறைய பேர் புதுமுகங்களாகவுமே இருக்காங்க. சரி, ஓகே. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் இந்த படத்தோட டியூரேஷன் டைமு. ஓகே, இந்த படத்துக்கு வந்து சென்சார் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் ஆல்ரெடி நான் நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துட்டேன், யாருமே இந்த படத்துக்கு ரிவ்யூ போடல. யாராச்சும் ரிவ்யூ போட்டிருந்தா கூட அதில் கொஞ்சம் நம்ம எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படிங்கலாம் மென்ஷன் பண்ணி ரிவ்யூ போடலாம். பட் இருந்தாலும் யாரும் போடாதனால நானும் சரி கதை தான் ஓப்பனாக சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ரிவ்யூவே. சரி, ஓகே. இந்த படம் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் தள்ளி போய் தான் ரிலீஸ் ஆகிருக்குது. பட் இந்த படம் பல வருஷம் உழைப்பு அப்படின்னு சொல்லி ரஞ்சித் சார் சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, அதுக்காக நம்ம போய் படத்தை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். பட் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதைப்படி வந்து ஒரு கோயம்புத்தூர் சார்ந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் பாதி இடம் நம்மளுதான்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பணக்கார குடும்பம். அந்த பணக்கார குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்குது. அந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு கேண்டீனில் நம்ம ஹீரோ இமான் அண்ணாஜி கீழே வேலை செய்கிறாப்புல. அங்கே வந்து ஒரு டைம் நம்ம ஹீரோயினுக்கு வந்து தீ பிடிக்கிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அங்கேருந்து நம்ம ஹீரோயினை ரஞ்சித் சார் தான் காப்பாற்றுறோடனே அவங்க மேலே வந்து லவ் சிம்பத்தி ஆகிடுது. லவ் சிம்பத்தி ஆனதுக்கப்புறம் நம்மள்கிட்ட ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, இவருமே சரின்னு சொல்லி குழந்தையாட்ட போனோம் அப்படின்ட்டு கூட்டு போனதுக்கப்புறம் அங்கே ஒரு லாட்ஜில் சொல்லுது, நான் உன்னை ஏமாற்றிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணல, எல்லாருமே எங்கள் குடும்பத்தை பார்த்தா பயப்படுறாங்க, என் மாமனும் எங்கள் அப்பாவும் எங்கள் ஊரையும் பார்த்தா பயப்படுறாங்க, நான் வேற ஒருத்தர் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வர சொல்கிறேன், நீ எங்களை சேர்த்து வைப்பியான்னு கேட்ட உடனே நான் உங்களை சேர்த்து வைக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் அதுக்கப்புறம் அங்கே ஆப்போசிட்டில் இந்த பொண்ணு லவ் பண்ண பையன் ஒரு வில்லன் கேங் அப்படின்னு தெரிய வருது. இவங்க 2 பேரும் சேர்த்து வச்சாரா இல்லை இந்த பொண்ணை ஹீரோயினோட அப்பா கிட்டே ஒப்படைச்சாரா அப்படிங்கிறதும் இதுக்குள்ள என்னென்னலாம் நடந்துச்சா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு கதை அப்படின்னு கூட சொல்லலாம். கதையாக சொல்லும்போது நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த படத்தில் நீங்கள் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நடித்தவங்க எல்லாருமே அவங்க பர்ஃபார்மன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ். வேறு ஏதாவது பாசிட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன், எந்த ஒரு பாசிட்டிவும் இல்லைங்க. ஏன்னா அந்த படத்தில் கான்ட்ரவர்சியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு 3-4 சீன் தான் கான்ட்ரவர்சியாக இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம்னா மியூசிக் வந்து இந்த படத்துக்கு அவ்வளோக்கு ஒன்றும் செட் ஆகலை. பட் இது கிராமம் சார்ந்த கதையாக எடுத்திருந்தாங்க அப்படின்னாலுமே கூட அவ்வளோக்கு ஒன்றும் மியூசிக்குமே செட் ஆகலை. அதே மாதிரி ஒளிப்பதிவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா நிறைய சீன் வந்து க்ரோப்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ரஞ்சித் சார் பேசிகிட்டு இருப்பார், பக்கத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க. பக்கத்தில் ஒருத்தர் ரஞ்சித் சார் சாட் வைக்கும்போது அவர் தலையை காட்டும்போது தலையில் கூட கொஞ்சம் கட்டாகி கொஞ்சம் கீழே தான் காட்டுவாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் திடீர்னு பாதி கீழே போயிடுவாங்க, அவங்களோட பேஸ் பாதி தான் தெரியும். இப்படி நிறைய இடத்துல க்ரோப் கட் பண்ணாமல் இருக்காங்க. அதே மாதிரி டப்பிங் எடுத்துட்டோம்னா நிறைய இடத்துல வந்து டப்பிங் வச்சு நிறைய பேருக்குமே மிஸ் ஆகுது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஓவராலாக இங்கே கான்ட்ரவர்சியாக 1000 கதைகள் வந்தாலுமே கூட அந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி அந்த படத்தோட டெக்னீஷியன் ஒர்க் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோகன் ஜெயன் ஆகட்டும், பா ரஞ்சித்தன் ஆகட்டும், மாரி செல்வராஜ், இவங்களோட படங்கள் கான்ட்ரவர்சி இருக்குதான். ஆனால் டெக்னீஷியன் ஆகட்டும், மேக்கிங் ஆகட்டும், படம் வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கும். அவங்களோட கதைக்களம் தான் வேறையாக இருந்திருக்கும். அப்படிங்கிற வகையில் அந்த படங்களில் நம்ம டெக்னீஷியன் பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அப்படி நல்லா தான் படங்கள் எடுத்திருந்தாங்க. இவர் அப்படி கான்ட்ரவர்சி அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு படத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் மேக்கிங்லேருந்து மியூசிக்லேருந்து ஃபோட்டோகிராஃபிலேருந்து எதையுமே ஒழுங்காக கொண்டு வராமல் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறத தாண்டி இது வந்து ஒரு உண்மை கதை, இந்த கதை உண்மையாக தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறப்போ இதில் சில சீன்ஸ் இது வந்து ஒரு சமூகத்துக்கு நல்லது சொல்கிற படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அப்படி வச்சுக்கலாம். அதில் நம்ம எந்த ஒரு மாற்று கருத்து சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே இதில் சின்ன சீன்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கதையில் நம்ம ஹீரோ பேர் வந்து குழந்தை அப்படிங்கிறது தான். ஏன் குழந்தைன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு கேட்குறப்போ, எங்கள் அம்மா கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லாமல் கோயிலே படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு நான் பிறக்க எங்கள் அம்மா மேலே போயிடுச்சு. ஏன்னா எல்லாரும் சுற்றி இருக்கவங்க என்ன பேர் வைக்கணும்னு வச்சுட்டு இருந்தப்போ உங்கள் அம்மா தான் குழந்தைன்னே அந்த கோயிலே சுற்றிட்டு இருக்கோம், அதனால தான் உனக்கு குழந்தைய பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறேன். அது ஒரு கிரிஞ்சு சீனு. பட் இருந்தாலும் அந்த குழந்தை அப்படிங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை மனசாவே ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்திருக்காரு. அந்த லாஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் அவரோட அவதாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் அந்த ஃபைட் சீன்லாம் பார்த்தோன்னா அருவா எடுத்து அடிப்பார். பட் அருவா யார் மேலேயுமே படாது. ஃபைட் சீன்ஸ்லாம் கூட ஒழுங்காக பண்ணல. இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் சொல்கிற சீன்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். அந்த ஃபைட்டில் கூட வந்து கட்டை எடுத்து அடிப்பார், கட்டை அவங்க மேலே படாது. அருவா எடுத்து வீசுவார். பட் அந்த அருவா எந்த ஒரு அருவரும் ஒருத்தர் மேலே கூட படாது.
அப்படி ஒன்று ஆகட்டும். அதே மாதிரி படத்தில் அடல்ட் சீன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா, இம்மான் நினச்சிக்கிட்டு வேலை செய்யும்போது ஒரு ஒய்ஃப் ஒருத்தர் இருப்பாங்க கேரளாக்காரங்க. உன்ற பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது குழந்தை அப்படிம்பாங்க. எங்கள் மொழியில் குழந்தைன்னா குஞ்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ உங்கள் பேருங்க என் பேரும் குஞ்சு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே பின்னாடி உட்காந்துருப்பார் ஒருத்தர், இங்கே 2 குஞ்சு இருக்கு பாருங்க அப்படிம்பாங்க. இப்படி ஒரு டபுள் மீனிங் டயலாக் வச்சுருக்காங்க. அதுமாதிரி பார்த்தோம்னா திடீர்னு எல்லாம் ஒரே ரூம்லேயே தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ சார் ரஞ்சித் சார் ஆகட்டும், இமான் அண்ணாச்சி அவங்க கூட 2 பேர் தனித்தனியாக ஒரு பெட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இமான் அண்ணாச்சரோட ஒய்ஃப் வந்து கதவை தட்டி கூப்பிட்றப்போ கையில் அதை நான் செஞ்சு காட்டுறதுக்குள்ள பெசையத்துக்கு கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கூப்பிடுவாங்க. அதுவுமே நம்ம இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கன்னு சொல்லி அவங்க போனதுக்கப்புறம் பின்னாடி கூப்பிட்டு போனோம் புரோட்டா பேசிச்சுட்டு இருப்பாங்க. இது ஒரு அபத்தமான டபுள் மீனிங் சீன் ஆகட்டும். அதே மாதிரி ஒரு சீன் வந்து பிராவை கையில் எடுத்து பிராவையும் ஜட்டியும் காய போட்டு நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஒரு டபுள் மீனிங் சீன் ஆகட்டும். இப்படி எக்கச்சக்கமான ஒரு டபுள் மீனிங் சீன் வச்சுருப்பாங்க. அதுவும் நம்ம மஞ்சுநாதன் சார் வந்து ஒரு பொண்ணுக்கு அப்பாவா ஒரு 2 சீன் நடிச்சிருப்பாரு. அதுவும் செருப்பு கடையில் ஒரு சீன் வரும். அந்த சீன் நல்லாவே இருந்தாலுமே கூட அப்பா கிட்ட காசுலாம் அப்படிங்கிறப்போ ஏற்ற உங்களை மாதிரி எனக்கு ஒரு அப்பா இருந்து நான் பரவாயில்ல, ஆனால் அவங்களுக்கு பார்க்கும்போது என் அப்பா ஞாபகம் வந்து வருது, இந்த செருப்புக்கு நானே காசு கொடுத்தேன் நீங்கள் வாங்கிட்டு போக சொல்லுவாங்க. அந்த சீன் தேட்டர் பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் சிரித்தாங்க. இது நான் எந்த இடத்துலையுமே மறுக்கவே முடியாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஒரு லாட்ஜுக்கு போகிறாங்க அப்படிங்கிறப்போ அந்த லாட்ஜில் இருக்கிறவர் என்னெல்லாம் கேட்பார், டெய்லியே ஒருத்தையும் கூப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு கேட்பாரு. அதை தாண்டி பார்க்கும்போது இவர் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த படத்தில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எப்படின்னா தலைவர் முழுக்க அந்த ஓசிகா அப்படிங்கிற ஒரு கட்சியை பற்றி படத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி டிசைன் வச்சுருப்பாங்க. பட் அந்த சீன்ஸ்லாம் அவர் நல்லாவே எடுத்திருக்காரு. அதில் நீங்கள் எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள காட்டுறதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கொண்டு போய் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்ற சீன், அதாவது ஒரு 6-7 பேர் சுற்றி உட்காந்துக்குவாங்க. மாட்டுக்கறி எலும்பு சூப்பர் முத்தச்சோடு வச்சுக்குவாங்க, எல்லாம் போட்டு வாயில் உறிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 2-3 டைலாக் சொல்லுவாங்க. நீங்கள் ட்ரைலர் கட்டில் பார்த்துருப்பீங்க. அதாலுமே இவர் நல்லா நடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அதேமாதிரி சிலருக்கு வந்து ஒரு டவுட்டாகவே இருக்கும், இவர் வந்து ஓசிகா அப்படிங்கிறது விசிகா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் சொல்கிறாரு அப்படிங்கிற டவுட் இருந்தாலும் கூட ஒரு ரஞ்சித் அண்ணா வந்து ஒரு பேட்டியில் அப்படி இல்லவே இல்லை, அதுக்கு ஒரு 4 பேர் வச்சோம், பட் சென்சாரில் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. அது சென்சாரில் கட்டு தான். பட் இருந்தாலும் இது திருமாவளவன் சாரை குறிக்கலை அப்படின்னாலுமே கூட சில இடங்களில் வந்து ஒரு சீன் சொல்லுவார். எப்படி சொல்கிறதுன்னு எடுத்துட்டோம்னா, அவர் கல்யாணம் ஆகலை, என் சமூகத்துக்காக என் சமுதாயத்துக்காக எல்லாத்தையும் வளர்க்குறதுக்காக நான் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு சீனில் கூட நமக்கு போட்டுட்டு ஆகிருக்கும். அது அவரை தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். இதை தாண்டியும் இன்னும் இந்த படத்தில் நிறைய சீன்ஸ் சொல்லணும். அதாவது ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து ஓடி வர சொல்லி ஒரு 5 கோடி ரூபா பணம் கேட்டு நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் சீன்லாம் பார்க்கும்போது அந்த சீன்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அது ஒரு எதிர்பாராத சீனாக இருக்கும். என்னடா படமே இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல எதிர்பாராத சீன் நல்லா இருக்குமா அப்படின்னு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துல திடீர்னு அந்த பொண்ணோட தாய்மாமா வந்து வெட்டுற மாதிரியே அருவாள் எடுத்துகிட்டு வந்து அப்பா ஒத்துக்கிட்டாரு, அப்பா உங்க சந்தோஷம் முக்கியன்ட்டாரு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு இடத்துல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அந்த சீன் நல்லாயிருக்கும். திடீர்னு பொண்ணு நான் பின்னாடி பேசிட்டு வராங்க அப்படின்னு சொன்னேன், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போனோன்னா அந்த பொண்ணை துரத்திட்டு அந்த ஒரு கேங்கோட அந்த இடத்துல தான் அந்த ஃபைட் வரும். கிளைமேக்ஸில் ஒரு 10 பேர் பக்கமாக கட்டி வச்சு அவங்க எல்லாத்தையுமே வெட்டிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த டைலாக்ல அவர் வந்து அருவாளை வீசுவார், இயக்கம் ரஞ்சித் அப்படின்னு போட்டு படத்தை முடிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓவராலாக வந்து ஒரு கதையாக கான்ட்ரவர்சி எப்படியான இருக்கலாம், அது மேக்கிங் ஸ்டைல் நல்லபடியாக கொண்டு வந்துருக்கலாம் அப்படிங்கிறது நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இதில் எதுக்கு எடுத்தாலுமே பார்த்தோன்னா குழந்தை அப்படிங்கிற விஷயம் நம்ம ரஞ்சித் சார் அப்படி தான் சொல்லுவாங்க. குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தையெல்லாம் பிறந்தன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மஞ்சுநாத் சாரோட பொண்ணையுமே வந்து 7 வருஷமும் குழந்தையெல்லாம் பிறந்த பொண்ணு நீ தான் சாமி அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு சீன் ஆகட்டுமே. இன்னொன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அது யாரும் தெரியலையே படத்தில் இன்னொரு சீனும் சொல்லுவாங்க, நம்ம ஹீரோயின், அது நான் கூட ஸ்டக் ஆகிட்டேன். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 30 வருஷமாக குழந்தை இல்லாமல் பிறந்த குழந்தை, உன்னை நான் ராணி மாதிரி பார்த்துக்கணும், என் மகாலட்சுமியே நீ தான் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு சீனை ஆகட்டுமே. இப்படியெல்லாம் எக்கச்சக்கமான சீன் குழந்தைன்னு சொல்லி அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுவும் காலேஜ் சீன்ஸ்னால் கூட ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுவும் அந்த பொண்ணுக்கு தாய் மாமனா ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரோட கேரக்டர்லாம் பார்த்தோன்னா கூட அவரோட ஓப்பனிங் கட்லேயே பார்த்தோம்னா ஒரு நாட்டுக்கோழியும் பிராய்லர் கோழியும் கீழே ஒன்றா சுற்றிக்கிட்டு இருக்கும். அப்போ ஒரு 4 பேர் வந்து ஒரு வசனம் சொல்லுவாங்க. உடனே ஒரு பிராய்லர் கோழி யாரும் தெரிஞ்சுக்கிட்டு என்னதான் 1 மணி நேரம் சுற்றினாலும் நாட்டுக்கோழியும் பிராய்லர் கோழியும் ஒன்றா இருமா அப்படின்பாரு. அந்த ஒரு சினிமா கூட படத்தை நல்லா இருந்துச்சு. ஸோ சில காட்சிகள் நல்லா இருந்து ஒரு சூப்பர் சீன்ஸாக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ரஞ்சித் சார் படம் நல்லா இருக்குது நான் இல்லைங்களாம் சொல்லலை, மேக்கிங் கட்டாக கொண்டு வந்திருக்கலாம், சில விஷயங்கள் படத்தில் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா படத்தில் நிறைய கட்டு சென்சார் இதெல்லாம் கேள்விப்பட்டேன். பட் தான் அந்த படத்தில் ரிலேட்டிங் சீன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். டைமிங்ஸ்லாம் பாருங்கள், ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை அனைவரும் நன்றி.